செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்தில் சமைப்பதற்காக ஓட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட அரிய விலங்குகளை அந்த நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்தில் கிரிகான் மாகாணத்தில் கடல் ஆமைகள், நாகப்பாம்புகள், கீரிகள், புனுகு பூனைகள் உள்ளிட்ட அரிய விலங்குகள் வாகனத்தில் ஏற்றி ஒரு கும்பல் கடத்திச் சென்றது. இந்த வாகனத்தை சோதனையிட்ட அதிகாரிகள் அங்கு பெட்டிகளிலும் பைகளிலும் அடைத்து வைத்திருந்த 2721 விலங்குகளை பறிமுதல் செய்தனர். இந்த விலங்குகளின் மதிப்பு $1,32,000 என அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். 8 பேரை மட்டுமே ஏற்றிச் செல்லத்தக்க பள்ளி வேனில் 64 பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற அதிசய சம்பவம் சீனாவில் நிகழ்ந்துள்ளது. நமது நாட்டில் ஆட்டோக்களில் 8 முதல் 10 குழந்தைகளை ஏற்றிச் செல்வதற்கு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சீனாவில் 8 குழந்தைகளை மட்டுமே அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பள்ளி வாகனத்தில் 64 சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகளை விலங்குகளைப் போல அடைத்து வைத்து ஏற்றிச் சென்ற சம்பவம் அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பள்ளி வாகனத்தை மடக்கி பிடித்த சீன போலீசார் அந்த வாகனத்தில் இருந்த இருக்கைகளை அகற்றிவிட்டு வரிசையாக நீளமான பெஞ்சுகளை பொருத்தி இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். இந்த வாகனத்தில் இருந்து இறக்கப்பட்ட அந்த 64 சின்னஞ்சிறு குழந்தைகளை பின்னர் போலீசார் 12 போலீஸ் வாகனங்களில் அனுப்பி வைத்தனர். பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு ஹாக்கி சம்மேளனம் குறைந்த அளவு பரிசுத் தொகையை அறிவித்து அவமானப்படுத்தி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் நடைபெற்ற தொடக்க ஆசியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தானை தோற்கடித்து வெற்றி வாகை சூடி இந்தியா திரும்பியுள்ள இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆனால் ஆசிய கோப்பை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு இந்திய ஹாக்கி சம்மேளனம் வெறும் $25,000 மட்டுமே பரிசுத் தொகை வழங்கியது. இதனால் கொதிப்படைந்த ஹாக்கி வீரர்கள் இந்த பரிசுத் தொகையை ஏற்க மறுத்துவிட்டனர். கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றால் 2 கோடி, ஆனால் ஹாக்கிக்கு வெறும் $25,000 என்றும் வீரர்கள் கேள்வி எழுப்பினர். இந்திய ஹாக்கி அணியை அவமானப்படுத்தும் விதத்தில் குறைந்த பரிசுத் தொகையை அறிவித்த இந்திய ஹாக்கி சம்மேளனத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த கண்டனத்தை தொடர்ந்து ஹாக்கி சம்மேளனம் தற்போது வீரர்கள் அனைவருக்கும் தலா $1,50,000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. ஆனால் பஞ்சாப் மாநில அரசோ இந்திய ஹாக்கி அணிக்கு $25 லட்சம் பரிசளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இதனிடையே ஆசிய கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு பயிற்சி அளித்த தமிழ்நாட்டை சேர்ந்த பயிற்சியாளர்கள் சென்னை வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். அரக்கோணம் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணம் அருகே நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது மின்சார ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. மேலும் படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் வேலூர் மற்றும் அரக்கோணம் அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தரப்பில் நரேந்திர மோடிக்கும் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்திக்கும் இடையே பிரதமர் பதவிக்கு நேரடி மோதல் ஏற்படக்கூடும் என்ற கருத்துக்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.